துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என நடிகர்கள் தனுஷ், விஜய் ஆண்டனி உள்ளிட்டோர் வாழ்த்து. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதை வரவேற்று கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்த திமுக தொண்டர்கள். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மாவட்டங்கள் தோறும் கிராம சபை கூட்டம் நடத்துவதுடன் கூட்டம் தொடர்பாக நம்ம கிராம சபை மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்ய வேண்டும். மதம் சார்ந்த எந்த வளாகத்திலும் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது என ஊரக வளர்ச்சித்துறை அறிவுறுத்தல். துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். துணை முதலமைச்சராக உதயநிதி சிறப்பாக பணியாற்றுவார் என நம்புகிறேன். யாருக்கும் அறிவுரை வழங்க வேண்டியதில்லை, என்ன செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் என திமுக எம்பி கனிமொழி சென்னையில் பேட்டி. நாட்டில் வாரிசு அரசியல் செய்யாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசலாம். துணை முதலமைச்சராக உதயநிதி நியமிக்கப்பட்டதற்கு தமிழிசை உள்ளிட்டோர் விமர்சித்த நிலையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலடி. காரணமின்றி மனோ தங்கராஜை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கியது முதலமைச்சரின் டெல்லி பயணம் கூட காரணமாக இருக்கலாம். மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட மர்மம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்க வேண்டுமென அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வலியுறுத்தல். செந்தில் பாலாஜியை தூற்றிய மு.க. ஸ்டாலின் இப்போது போற்றி புகழ்கிறார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தால் தமிழ்நாடு தலைகீழாக மாறிவிடுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தொடர் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா தளங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். காலாண்டு விடுமுறையை ஒட்டி உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தளங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குற்றாலம், திருப்பரப்பு உள்ளிட்ட அருவிகளிலும் உற்சாக குளியல். நீரை சேமிப்பது எவ்வளவு அவசியம் என ஒவ்வொரு மழைக்காலமும் நமக்கு உணர்த்துகிறது. தண்ணீரை சேமிப்போம், தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் தவிப்பில் இருந்து மீள்வோம் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. பிரதமர் மோடியை அதிகாரத்தில் இருந்து இறக்காமல் ஓய மாட்டேன். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சூளுரை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.